தலைப்பு பயோகிராபிஸ் சுயசரிதைகள். பக்கம் 38. சகோதரர் லியோன் நார்பி. பிறப்பு 1902, மறைவு 1976. சகோதரர் நார்பி தான் சிறுவயதில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து அழுவதை தன் தாயார் கண்டறிந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். அவருடைய தாயார் இவரிடம் என்ன விஷயம் என வினவினார். ஜனங்கள் இயேசுவுக்கு மிகவும் கீழ்த்தரமானவர்களாக இருந்ததால் தாம் அழுவதாக சொன்னார். ஆரம்ப வயதிலேயே அவரது இருதயமானது நல்ல நிலமாக இருந்தபடியால் சத்திய தூது அவரை சென்றடைந்தது. அயோவில் உள்ள டெக்கோராவில் 1902 ஆண்டு அக்டோபர் 17 நாளில் லியோன் நார்பி அவர்கள் பிறந்தார். இவரது குடும்பத்தார் நார்வேயன் லுத்தரன் ஆவர். கார்ல் மற்றும் ரெசெல்லா ஏர்டில் நோர்பி அவர்களின் 3 ஆண் மக்களில் இவர் மூத்தவர். பின்னர் அயோவில் இருந்து வாஷிங்டனில் உள்ள பெல்லிங்ஹாமிற்கு நகர்ந்து மோன்டானாவில் உள்ள ரவுண்டப் அருகில் தனியாக இருந்த ஒரு பண்ணையான ஸ்பேர்கன் பகுதியில் இவரது குடும்பத்தினர் குடியமர்ந்தனர். 1914 ஒரு வெயில் காலத்தில் இவரது மாமாவும் அத்தையும் கார்ல் மற்றும் ரோஸ் அவர்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் தங்களது பெட்டியில் முழுவதும் வேதமானவர்களின் புத்தகங்கள், பாடல் புத்தகமும் உட்பட எடுத்துக்கொண்டு ஆயோவிலிருந்து மோன்டானாவிற்கு பயணப்பட்டு வந்தனர். லியோன் அப்பொழுது 12 வயது நிரம்பியவர். அவரது பெற்றோருடன் உடனடியாக சத்தியத்தை ஏற்று அனைவரும் முழுக்கு பெற்றனர். சில ஆண்டுகளுக்கு பின் அந்த ஆண்டின் இலையுதிர் காலத்தில் சபை மகிமையடையக்கூடும் என்று அவர்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கும் சூழலிலும் அவரது அத்தையும் மாமாவும் தங்களுக்கு பேராவலுடன் சத்தியத்தை போதித்ததை பலமுறை உதாரணமாக சகோதரர் நோர்பி குறிப்பிடுவார். மோன்டானாவில் ஏற்பட்ட 3 வருட வறட்சியின் காரணமாக நோர்பி குடும்பத்தார் 1918 மின்னேபாலிஸுக்கு குடிவந்தனர். அவர்கள் ஏற்கனவே காவட் கோபுர அமைப்பிலிருந்து வெளியேறியிருந்த சிறு குழுவினரான சகோதரர்களை சந்தித்தனர். லியோன் அவர்கள் தமது 20களிலேயே மூப்பரானார். அவர் பேசக்கூடிய மூப்பராக உற்சாகப்படுத்தப்பட்டபடியால் இறுதி சடங்குகளில் சொற்பொழிவாற்றினார். அந்த சிறிய குழுவில் மேரி ரோஜர்ஸ் என்பவரை சந்தித்தார். அவரும் கூட அயோவில் பிறந்தவர். இவர் மேடிசன், விஸ்கன்சின் என்ற இடங்களில் நகர்ந்து பின்னர் அவளது தந்தையின் மரணத்திற்கு பிறகு செயின்ட் பால், மினெஸ்டோவில் வசித்து வந்தார். 1926 ஜனவரி 1 இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் தாங்கள் முன்பிருந்த சமூகத்தை விட்டு பிரிந்து 1928 ஆண்டு சகோதரர் மற்றும் சகோதரி நோர்பி பெரும் குழுவான சகோதரர் உடன் எக்லிஷியாவோடு இணைந்தனர். சகோதரர் நார்பி மற்றும் சகோதரி நார்பி இருவரும் கிட்ஸ்பர்கில் முன்னாள் ஒருங்கிணைந்த வேதமானவரின் எண்ணற்ற மாநாடுகளிலும் மற்றும் எட்வர்ஸ்ட் மற்றும் பொது மாநாடுகளிலும் கூட பங்கேற்று வந்தனர். 1930 மற்றும் 40களில் மறுகூடல் மற்றும் பொதுவான சாட்சி மூலமாக பிணைய வானொலி மற்றும் பொதுக்கூட்டம் வகுப்பு விரிவாக்கும் பணிகள் செய்யப்பட்டது. 1947 சகோதரர் மற்றும் சகோதரி நோர்பி நியூஜெர்சிக்கு குடிபெயர்ந்து 1954 வரை டானில் பணியாற்றினர். இவ்வாண்டுகள் முழுமையிலும் நார்த் வெஸ்ட் முழுவதுமாக இரத்த சகோதரர்களுடன் ஐக்கியம் கொள்ள நிறைய வாய்ப்புகள் கிடைத்தன. சகோதரர் நார்பி 30 ஆண்டுகளாக மின்னிபோலிஸில் உள்ள சேர்க்கு எந்திர நிறுவனத்து எந்திரங்களை சேர்க்கும் பணியாளராக வேலை செய்தார். 50களின் மையத்தில் இவர் சிறிய இயந்திர பழுதுபார்க்கும் வர்த்தகத்தை துவங்கினார். அவர் வர்த்தக உலகில் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததை சத்தியத்தை சாட்சியாக அறிவிக்க ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டதுடன் மற்றும் யூதர்களுடனான வர்த்தக ஒருங்கிணைப்பில் அவர் அவர்களுடன் இஸ்ரேலர்களுக்காக ஆசீர்வாதத்தை குறித்து பேசியதில் சிறப்பான மகிழ்ச்சி அடைந்தார். அவர் குறிப்பாக இஸ்ரேலுக்கு தேவனுடைய தயவு திரும்ப பெறப்போவது பற்றின கால அம்சங்களை எண்ணி அவர் மிகவும் மகிழ்வுற்றார். தம் வாழ்வின் இறுதி ஆண்டு வரை மற்றும் 1976 முந்தைய காலங்களிலும் சகோதரர் நார்பி மாநாடுகளின் பங்கேற்றும் வாய்ப்புகளை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்தார். அக்டோபர் 1975 இருதயத்தில் ஏற்பட்ட கோளாறின் காரணமாக உயிரிழந்தார்.
1976 இந்தியானாவில் உள்ள ரிச்மண்டில் நடைபெற்ற மாநாடே அவரது இறுதி மாநாடு. இவர் அக்டோபர் 30, 1976 தமது பயிற்சியை நிறைவு செய்தார். 50 வருடங்களுக்கு மேலாக மூப்பராகவும், ஊழியம் குணாதிசயத்தில் ஊழியக்காரருக்கு முன்மாதிரியாகவும் சமமான அழுத்தம் கொடுத்து, முக்கியத்துவம் அளித்து, ஊழியத்தில் நல்ல நிலையில் நடந்து வந்தார். சகோதரர் நார்பி அந்த விவேகமும் விசுவாசமுள்ள ஊழியக்காரன் என்று வேத ஆய்வுகள் மற்றும் 7ஆம் தூதனின் எழுத்துக்களை உறுதியாக பிடித்துக் கொள்ளும்படிக்கு அவர் தொடர்ந்து சகோதரர்களுக்கு அறிவுறுத்தினார். 1916 முன்னுரைகளுடன் கூடிய தொகுதிகள் புதுப்பித்தவை என்றும், மேலும் திருத்தங்கள் தேவையில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். அவரது சிந்தை இயல்பாகவே பகுப்பாய்வு கொண்டது. மேலும் அவர் தனது பேச்சுக்களில் பல நடைமுறை எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்தினார். ஊழியத்தின் கவனம் பழைய உண்மை அழகானது, இணக்கமானது மற்றும் காலத்தின் சோதனையாக உள்ளது என்பதே. ஆமேன்.